ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இந்த பேஷண்ட்டுக்கான ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க அப்படின்னு. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த ஆப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நீ எதுக்காக எனக்கு வெயிட் பண்ணலை, நீ ஏன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் பேஷண்ட் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து போகிறா. இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக அடிபட்டிருக்கும் போல். ஸோ அவள் பார்த்திங்கன்னா ஒரு சேரில் வந்து உட்காந்துட்ருக்கா. ஹீரோ தான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். நீ போய் குளிச்சுட்டு ரெடியாக, நான் திரும்பவும் உனக்கு பேண்டேஜ் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குஷியாக குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே அந்த இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. டேய், இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரியுமா, ஏன்டா என்ன கால் பண்ணி கூப்பிட்ற அப்படின்னு. சார், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு, ஆனால் ஹாஸ்பிட்டலில் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கும் வேறு வழியே இல்லை. வெறுன்னு ஹீரோயின் கிட்ட வந்துட்டுருக்கா. அவள் பார்த்திங்கன்னா குளிச்சுட்ருக்கா. ஸோ அப்படியே வெளியே நின்று கத்திகிட்ருக்கான். எமர்ஜென்சி வார்ட்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு, நான் போகிறேன், எனக்காக நீ வெயிட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறான். இந்த லூஸ் என்ன நினச்சிக்குதுன்னா, சீக்கிரம் வர சொல்கிறாரு போல் அப்படின்னு. நான் முடிச்சிட்டேன், இந்த வந்துட்டேன், நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இது சொல்லிகிட்டு இருக்கு. குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்துட்டுருக்கா. ஹனி, நான் குளிச்சு முடிச்சிட்டேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே வெளியே வந்து பார்க்குற ஆளையே காணோம். பயங்கரமாக செட்டப்லாம் இருக்குது. அடடா, நம்ம ஆளும் நம்மளுக்கு அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஹனி, எங்கே இருக்கீங்க? ஓ, எங்கிட்ட ஹைட் அண்ட் சீக் விளாட்றீங்களா? சரி இருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டுருக்கா. கொஞ்சம் இதில் பார்த்திங்கன்னா டயர்டாகிடுறா. என்னால் முடியலப்பா, நீங்களே வெளியே வாங்க அப்படின்னு. ஆனால் உள்ளேருந்து ஒரு சத்தமும் இல்லை. அப்போ அவர் உள்ளே இல்லையா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோன் ரிங் ஆகுது. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கே ஆப்ரேஷன்லலாம் இருக்கான். ஸோ இவனும் கால் பண்ணி பார்க்குறா, முடியலை. அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு, நைட்டு நம்ம கூட இல்லாமல் எங்கே போனான் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் தான் ஹீரோ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். அவள் ரொம்ப பாவமாக சோபாவில் தூங்கிட்டுருக்கா. ஸோ இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே கையை பிடிக்கிறான். அவள் பார்த்திங்கன்னா கண்ணை முழிச்சிடுறா. எங்கே போனீங்க அப்படின்னு. நான் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போனேனே, எமர்ஜென்சி வார்ட்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் எப்போ சொன்னீங்க? அதான் நீ குளிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து சொன்னேனே அப்படின்னு. ஓ, அதை தான் சொல்லிட்டு போனீங்களா? நான் வந்து என்னை சீக்கிரம் வர சொல்கிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு. இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, உங்களுக்கு நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எனக்கு ஒன்றே போதும் அப்படின்னு. ஸோ இவனும் போயிட்டு பயங்கரமாக குக் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கிடுறான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கரல. ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கான், ரொம்ப டயர்டாக இருப்பான் அப்படின்ட்டு. இவளும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போத்திட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த ஒயிட்டி பார்த்திங்கன்னா காரை பார்க் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கா. ஆல்ரெடி ஒரு கார் பார்த்திங்கன்னா இவளுக்கு முன்னாடி போய் பார்க் ஆயிடுது. இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஸோ விறுவிறுன்னு போய் அந்த கண்ணாடியை தட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ, நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தேன், ஃபஸ்ட்டு உன் காரை எடு அப்படின்னு. அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெங்கு தான் இருக்காப்புல. ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான். சரிம்மா மன்னிச்சிரு, நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சீக்கிரம் கார் எடு அப்படின்னு. மேடம் பார்த்தீங்கன்னா காரில் போய் உட்காந்தா. அவன் வாட்டில் இறங்கி போயிட்டுருக்கான். டே நான் சொன்னேன்லடா கார் எடு அப்படின்னு. எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குமா, நான் போகிறேம்மா, நீ எங்கேயாவது போய் பார்க் பண்ணிக்க அப்படின்னு. நீனா மனுஷனா அப்படி இப்படின்னு இவ கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஜெங்கு பார்த்தீங்கன்னா 2 டாக்டர்ஸ் கூட பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் லீவ் போட்ட மாதிரி இருக்கே மச்சான் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், எப்படா போயிட்டுருக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 2 பொண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. எது 2 பொண்ணுங்களா? என்னடா சொல்கிறீங்க? அழகாக இருக்குங்களா? ஐயோ செம்ம அழகாக இருக்கும். அப்போ நான் கண்டிப்பாக நான் போய் மீட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டி உள்ளே வந்துட்டுருக்கா ரொம்பவே கடுப்பாக. அப்போ ஒருத்தவன் கேட்குறான், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக வந்துட்டுருக்க? அது ஒரு நாதாரி பையனை நான் காலங்கத்தாலே மீட் பண்ணிட்டேன், என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன், அவனை மட்டும் நான் திரும்ப மீட் பண்ணேன், செருப்பாலே கன்னத்தில் ஒன்று விடுவேன் அப்படின்னு. சரி விடு, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜெங்கு இருக்கா. அதை பார்த்தா நம்மளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஓ, நீந்தானா? நான் திரும்ப பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு. ஓ, முகரக்கட்டையை பார்த்தாலே எனக்கு எரியுதுடா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. என்னாச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், இந்த காரை பார்க் பண்ணுறதுல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
நீங்கள் சொன்ன அந்த அழகான பொண்ணு இவ தானா? ஐயய்ய! நீ இவள பொண்ணா வேற பார்க்குறியா? இவ கிடையாது. ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு. எங்கே போனா? அவ ஹீரோவோட ரவுண்ட்ஸ் போயிருக்கா அப்படின்னு. சரி அப்போ ஹீரோ வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுறான். எந்த சைடு ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்க்குறான். என்னத்தை எழுதிட்டு இருக்கா அப்படின்னு. இதே ஹீரோயின் பார்த்துட்டு முன்னாடி போகிறாளா? ஹீரோவும் பார்க்குறான். என்னம்மா எதுக்கு இவ இப்படி தள்ளி போகிறா அப்படின்ட்டு கிட்ட வந்து பார்த்துட்ருக்கா. ஐயோ உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி போகிற? ஆமாம் உனக்கு எனக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப் வேறு யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உனக்கு என்ன? என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி உனக்கு என்ன கவலை? அடுத்தவங்க ஹர்ட் ஆவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றத பற்றிலாம் உனக்கு கவலையே இல்லைல்ல அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. உன் மண்டைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கான். எங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு அடியை போட்டுட்ருக்கான். சார் எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். ஆமாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு பொண்ணு அழகாக இருக்குமாமே, அந்த பொண்ணை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடா, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ அவளை நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க 2 பேத்துக்குள்ளே செட் ஆகுது. ஏன்டா இப்படி பேசுகிற? காலேஜ் படிக்கும்போது தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக ஆட்டையை போட்ட அப்படின்னு. ஏதோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? புரியலையே. என்ன புரியல? உனக்கு தெரியாதா? அவள் ஜூனியராக இருக்கும்போதே எனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சு. அது உனக்கு நல்லாவே தெரியும் தானே? டேய் சும்மா உளம்பாதடா. இவன் வந்துட்டு உனக்கு செட் ஆக மாட்டா, சொன்னால் கேளு. ஏன் செட் ஆக மாட்டா அப்படின்ட்டு இவன் வந்துட்டு கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. வா உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. ஸோ கரெக்டாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனேயே ஜெங்குக்கு பார்த்தீங்கன்னா எது இவளா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. டே அப்போ 2வது டைமா? அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கேட்குறான். என்னது 2வது டைம் அப்படின்னு. ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டாக்டரை பிடிச்சி இவன் இங்கிட்ட இழுத்துட்டு வர. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெங்கை பிடிச்சி அங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இவன் ஓன் ஸ்டூடெண்ட்டாக இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், வேறு யார்கிட்டேயும் இதை சொல்லாத. டேனை தவிர மற்ற யாருக்குமே எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியாது அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே பாஸ்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து டேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு அவன் வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு போயிட்டான் அப்படின்னு. என்னடி சொல்கிற? நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, உன் கூட ஸ்டே பண்ணாமல் அவன் வாட்டில் போயிட்டானா? என்ன மனுஷனே தெரிலையே. வேலை முக்கியம்தான், அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி வா உனக்கு நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு டேன் பார்த்தீங்கன்னா ஏதேதோ வில்லங்கமாக சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. ஸோ அப்படியே நைட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்ருக்கா. ஒரு ஹாட்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து வெறிக்க பார்த்துட்ருக்கான். என்னத்தை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஸோ கடைசியாக தான் தெரியுது இவன் வந்து ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்கல. அந்த முதவி ஏதோ ஒரு டிவியை பார்த்துட்ருக்கு. எங்கள் அம்மா ஆஃப்ரிக்கா போயிட்டாங்க, நம்ம ஹனிமூன் அங்கே போயிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வெக்கமாக ஆயிடுது. ஹனி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நான் டிவி தான் பார்த்துட்ருக்கேன், நீ வரியா? இந்த வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. மேடம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஹேரோட ஒரு ஃப்ளிப்பாக திரும்பினா அவன் பார்த்தீங்கன்னா தூங்கி வழிஞ்சிட்ருக்கான். ஐயோ இவங்கிட்டலாம் நம்ம ரொமான்ஸ் எதிர்பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு காலை பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக தூக்கி சிக்னல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஹீரோ பார்க்குறான். என்னடா அது கால் மட்டும் தனியாக தெரியுது, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் சிக்னல் கொடுத்துட்ருக்கா. இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், அவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு. லாஸ்ட்டாக ஒரு பலூன் வருது. சரி இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், ஒன்றும் நம்மளுக்கு புரியலையே அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்துட்டுருக்கான். மேடம் வந்துட்டு அப்படியே குட்டியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் வெக்கம் தாங்கவே முடியல, அப்படியே வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாப்புல. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்க அப்படியே இந்த சீன் வந்துட்டு கட் ஆகுது. திரும்ப ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்னுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் எங்கேயோ போயிட்டான் போல், திரும்ப வரட்டும், அந்த நாய் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அடித்து வரட்டுறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ இன்னொரு டாக்டரை கூப்பிட்றான். என்னோட ஆப்ரேஷனுக்கு வரியா அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடறாரு. ஸோ வேறு யாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை ஹீரோனை தவிர. வேறு வழியே இல்லை, நீ ஏன் வந்து தொலை அப்படின்னு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் போல். ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா. ஹீரோ பக்கத்தில் 2 இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கான். இவளுக்கு கொடுத்தா அந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறான். அந்த டியூமர் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாகவே இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
அதனால் 2 பேர் பார்த்திங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. பொசிஷனை நீ கரெக்டாக பிடிச்சிக்கோ, நான் வந்துட்டு அந்த டியூமரை கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நீ வந்துட்டு லைட்டாக கூட ஹேண்டை வந்து ஷேக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டீன்னா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை வரும். அதாவது பார்வை தெரியாமல் போகலாம், இல்லைனா ஒரு கை வந்துட்டு விளங்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். நீ கரெக்டாக ஸ்டிஃபாக கையை ஆட்டாமல் பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுறா. பட் ரொம்ப நேரம் ஆகுது. இவளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்தெல்லாம் ஊற்றுது. அந்த வேர்வை பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பட்டுருது. ஸோ இவ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாறுறா. கையுமே லைட்டாக ஷேக் ஆகிடுது. ஹீரோவுமே சொல்லிகிட்ருக்கான் கையை ஸ்டிஃபாக புடி புடி அப்படின்னு. ஸோ அவளுக்கு அந்த காட்டன் வச்சுட்டு அந்த வேர்வை எல்லாத்தையுமே தொடச்சி விட்றாங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிருது. ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ தான் அந்த இன்டர்ன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். யாருப்பா நீ? சார் நான் தான் நீ இல்லை உனக்கு ஊதியாச்சு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. சார் ப்ளீஸ் சார், நான் ரொம்பவே அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் சார். நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தான் ஷிஃப்ட்டு பார்த்தேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு இவனும் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஹீரோயின் இருந்தனால நீ இன்றைக்கி தப்பிச்ச, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோன்ட்ட தேங்க்ஸும் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இவ பார்த்திங்கன்னா சொல்கிறா, ஆப்ரேஷனுக்கு நடுவில் என்னோடய கை வந்து லைட்டாக ஆடிடுச்சுடா அப்படின்னு. இவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. அவங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க பையன் சொல்கிறான், இல்லை நீங்கள் சொல்ல வேணாம், அவர் சொல்லட்டும், அவர் எந்த கண்டிஷனில் இருக்கார் அப்படின்றத நான் செக் பண்ணோம் அப்படின்னு. ஹீரோ கேட்க அவருமே பதில் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வலது கையை தூக்குங்கன்னு சொல்லும்போது தூக்குறாரு. ஆனால் இடது கையை அவரால் அசைக்கவே முடியல. ஸோ ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கில்ட்டி ஆயிடுது. நம்ம கையை அசைச்சனால தான் அவருக்கு இந்த மாதிரி தூக்க முடியல, விளங்காமல் போயிடுச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு கைண்டான பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஹீரோ பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. யாரா அது அழுதுட்டுருக்கா அப்படின்னு இவனு வந்து பார்க்குறான். ஹீரோயின் தான் அங்கே கதறி அழுதுட்டுருக்கா. சரி அழுகிறாளே, போய் ஒரு ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்லாம் அவன் நினைக்கல. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஜெங்கு பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். ஏன்டா அவள் இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கா, அவளை போய் ஏதாவது கன்சோல் பண்ணலாம்ல அப்படின்னு. நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏண்டா அவளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக எடுத்ததுக்கு காரணம் அவள் கூட நீ திரும்ப பேச்சப் ஆக போகிறேன்னு நினச்சேன். அப்போ அந்த காரணம் இல்லையா? டே, அவள் ஏதோ ஒர்க் டென்ஷனில் அழுதுட்டுருக்கா, அவள் தனியாக அழுகட்டும், அப்போ தான் அவள் சரியாகுவா அப்படின்னு. நீனா மனுஷனே கிடையாது, ஏதோ பண்ணு, அவனோட எக்ஸ் ஒய்ஃப் தானே, எனக்கு என்ன அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். சரி இவ்வளோ தூரம் அவன் பேசிட்டு போனானே, அப்போனாச்சும் போயிட்டு கன்சோல் பண்ணுறானா? கிடையாது, அது வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. அந்த பேஷண்ட்டை போயிட்டு உண்மையை சொல்லிடலாம், நான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணனால தான் உங்களுக்கு கை வந்துட்டு விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க பையனையும் கூப்பிட்டு சொல்ல போகிறா. அப்போ அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு தூக்கி கூப்பிட்றாரு. பையா இங்கே வா, எனக்கு அந்த தண்ணி எடுத்துக்கூட அப்படின்னு. இதை ஹீரோயின் பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஸோ விறுவிறுன்னு வந்து என்னோடய கையை நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனும் பார்த்திங்கன்னா கையை பிடிக்கிறாங்க. இப்போ தான் அவளுக்கு உயிரே வருது. பயங்கரமாக ஆனந்த கண்ணீர் விட்டுட்ருக்கா. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அழுகிறாரு. ரொம்பவே தேங்க்ஸ்மா, நீங்கள் தான் எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்துட்டு இருக்காளா. அப்போ டேன் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்கு நீ அழுதுட்ருக்க அப்படின்னு. இவளும் பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்களை சொல்ல, நீ உண்மைக்குமே டாக்டர் தானே, ஆப்ரேஷன் பண்ணி முடித்தா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கிறது நார்மல் தானே, அது அதுக்கப்புறம் அப்படியே சரியாகிடும், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இப்படி நீ அழுதுட்ருக்க அப்படின்னு. இவளும் பார்த்திங்கன்னா சரி நான் அசிங்கப்படுத்தாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே பாஸ்டில் திரும்பவும் காட்டுறாங்க. இவங்க வந்து ஆஃப்ரிக்கா போகிறதா சொல்லியிருந்துருப்பாங்கள்ல ஹனிமூனுக்கு. ஸோ அதுக்கான விஷயங்களில் தான் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக பேக் பண்ணுறாங்க. ஸோ பேக் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் காரில் வந்துட்டுருக்கும்போது ஹீரோக்கு பார்த்திங்கன்னா கால் வருது, ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹீரோயின் என்ன சொல்லுவா அப்படின்னு. அவள் பார்த்திங்கன்னா சார் அப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, நான் மன்னிச்சிடு, நெக்ஸ்ட் டைம் போகலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.